அதிமுக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க தவறி விட்டார்கள் ராம்ஸ். தாவேகா அதிமுகவுடன் வருவதற்கு தயாராக இருந்தது. முதல்ல இந்த ஓபிஎஸ் டீம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. டீம் அப்படின்னா 11 பேர் வேணும். ஒருத்தர் 2 பேரை வச்சுக்கிட்டு நீங்க டீம் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். இந்த நேரத்தில் அமித்ஷா அவர்கள் அவர் பிள்ளையும் சிஎம் ஆக்கிறதுக்கு இது மாதிரி பண்றாங்க அப்படின்னும் போது இவங்க மட்டும் காலங்காலமா இது மாதிரி பதவி அனுபவிச்சுட்டு போவாங்க. என் பிள்ளைய காலேஜில் சேர்த்து ஃபீஸ் கட்டுறது கூட எனக்கு வக்கு இல்லை. அந்த ஒரு ஃபீலிங் வருமா வராதா? அதுதான் நான் சொன்னேன். சைக்காலஜிக்கலா சரியான ஒரு மூவ் எடுத்திருக்கார் அமித்ஷா அப்படின்னு. பராசக்தி குழு எதுக்கு மோடி வைக்கிற பொங்கலுக்கு போனோம்? அவங்களுக்குள்ள ரகசிய உறவா அப்படின்றத விடுங்க. இப்படி சொல்லலாம்ல. நான் பராசக்தி குழு ஏன் போகணும் அப்படிங்கிற இருங்க பராசக்தி குழு அங்க சரண்டர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆமா சார், இதுல என்ன இருக்கு? 4 செவத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும். இவங்க இங்க பாசிச பாஜக, இந்து திணிப்பு பாஜக அப்படின்னு சொன்னா உடனே பராசக்தி குழு அங்க போயிட்டு பொங்கல் சாப்பிட்டு வந்தாங்கல்ல, அந்த வீடியோ நீங்க எடுத்து போடுங்க. இப்போ செங்கோட்டையனை பார்த்த பிறகு வச்சுக்கிறோம் மதியம் அப்படின்ற மாதிரி இல்ல செங்கோட்டையன் அவர்களை பார்த்த பிறகு, தாவேகா தலைவரை பார்க்காத பிறகு, சோ இப்ப தாவேகால இந்த மாதிரி மற்ற கட்சியில கட்சி கட்டினது, இந்த மாதிரி ஈஎம் பித்தல இது போனது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுவாரு. அந்த மாதிரி எல்லாத்தையும் உட்கார வச்சுன்னு அவங்க வேலை பார்த்துன்னு அது வேலைக்கு ஆகும். இவ்வளவு ஏங்க அந்த ரிமோட் தூக்கி போட்டு வச்சாரு ஒருத்தர். அவர் என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா? அந்த கதவுல அவரே போட்டாரு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். சார், இப்போ விசிகாவுக்கு அதிகப்படியான இடங்களும் கொடுக்கக்கூடாது, முக்கியமான இடங்களும் கொடுக்கக்கூடாது, ஆனா அவங்க கூட்டணி விட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக செய்யக்கூடிய வேலைகளை ஒரு திமுகவினுடைய தலைமையா உள்ளபடியே ரசிக்கக்கூடிய ஒரு சாணக்கியத்தனமான மூவ்மெண்டா பார்க்கலாம். ஆனா இவ்வளவு இடர்பாடுகள் இருந்தும், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இது உள்ளபடியே உருவாக்கப்படுது அப்படிங்கிற உண்மை நோக்கத்தையும் தெரிந்து கொண்ட பிறகும் கூட நான் திமுக கூட்டணியில இருந்து வரமாட்டேன் அப்படி சொல்லி இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு நீங்க என்னன்னு எடுத்துக்கிறீங்க? முதல்ல இது திமுக உருவாக்கினதா அப்படின்றத பத்தி நான் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி பிரச்சனைகளால யாருக்கு பாதிப்பு, யாருக்கு சாதகம் அப்படின்றத பத்தி தான் நம்ம சொல்ல முடியும். சரியா? இப்ப இந்த மாதிரி ஒரு டப்பா கீழே விழுந்து ஒஞ்சிச்சு அப்படின்னா யார் தள்ளி விட்டான்னு எனக்கு தெரியாது. இந்த டப்பா ஒஞ்சதுனால என்னென்ன ஆகும் அதைத்தான் நான் சொல்ல முடியும். அடுத்தது, இப்படி எல்லாம் இருந்தால் அதையும் சகித்து கொண்டு அவர் இருக்க வேண்டுமா அப்படின்னா இன்னைக்கு அங்க போக்கிடம் எங்க இருக்கு எனக்கு சொல்லுங்க. தாவேகா இருக்கு, அதிமுக கூட எங்க இருக்கு தாவேகா? சார் என்ன சார் 40% அடுத்த முதலமைச்சர் 40% இருக்கவங்களுக்கு எது கூட்டணி? முதல்ல அந்த தாவேகா எங்க இருக்குது எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான் இருக்குது. இன்னைக்கு இந்த படம் ஒன்னும் ரிலீஸ் ஆயிடுச்சா? ராம்சே ஒரு 10,000 ரூபாய் கொடுங்களேன், அந்த ஜனநாயகம் ரிலீஸ் என்னைக்கு கொடுத்துறேன். வராதுன்னு தெரிஞ்சிடும். அத கொடுக்க மாட்டீங்களா என்ன நம்பி? இப்போ படம் இது சிக்கல்ல இருக்குது. இந்நேரத்துக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கணும். என்ன பண்ணாங்க அவங்க? ஒரு பேச்சு ஒண்ணுமே இல்லையா? அதாவது நல்ல ஒரு இது கண்டுபிடிச்சிருந்தாங்க. சின்ன பசங்களெல்லாம் அழுது 3 கண்ணை வரான் அப்படின்னாலோ அப்படின்னு அப்பா ஒரு அதட்டு போட்டாலோ பசங்க கப்புன்னு சாப்பிட்டுரும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னு சொன்னா இவங்க சைலண்ட் மோட்ல போயிடுவாங்க, அரசியலுக்கே வரமாட்டாங்க. சரி, நாளைக்கே கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துடுறாங்க, ஜனநாயகம் ரிலீஸ் பண்றாங்க கூட வச்சுப்போமே. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் கேரவான்ல ஏறி வருவாரு, பிரச்சாரம் பொதுக்கூட்டம் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் அரசியல் பண்ற நேரத்துல வேற ஏதாவது ஒரு இன்கம் டாக்ஸ் கேஸ் இல்ல ஒரு ஈடி ஏதோ ஒரு கேஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் பனையூருக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஒரு முடிவு வர வரைக்கும் வெளில வரமாட்டார். இப்படிலாம் இருந்தா என்னத்த நீங்க கட்சி நடத்துவீங்க? இந்த கட்சியோட போய் சேர சொல்றீங்களா தாவேகாவை? சோ இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அதிமுக. சரி, நான் முதல்லயே சொன்னது என்னன்னா அதிமுக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க தவறி விட்டார்கள் ராம்ஸ். தாவேகா அதிமுகவுடன் வருவதற்கு தயாராக இருந்தது. எப்பன்னா இந்த மது ஒழிப்பு, அதுக்காக அதிமுக போராடினால் அவர்களுடன் இணைந்து போராட தயார் அப்படின்னு அண்ணன் திருமாவர்கள் சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் இந்த மது போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடத்தினாங்க இல்லையா? அப்ப அவர் என்ன சொன்னாரு,
இந்த மாதிரி மதுவை ஒழிப்பதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து குறிக்கோளாக இருக்கின்றார்கள், அதிமுக வந்து குறிக்கோளாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து இவங்க பாஜகவோட அலையன்ஸ் இல்ல. கவால்னு என்ன பண்ணிருக்கணும், விசிகா உள்ள இழுத்துருக்கணும். நீங்க அங்க போயிருங்க. ஏங்க அவங்க இங்க வந்தாங்கன்னா நாம அங்க போனாங்க எல்லாம் சரிங்க, உங்க மாநாட்டுக்கு யாரு கொடுத்தா என்ன அக்செப்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு, ரைட்டா? சரி, நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு அண்ணன் செந்தில் பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி, அதுக்கப்புறம் இல்ல ஒரு விஜயபாஸ்கர் அவர்கள், இப்படி யாரையாவது அந்த கூட்டத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னு சொன்னா அன்னைக்கே வந்து ஒரு உரம் போட்டா மாதிரி இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் அப்படி ஒரு அலையன்ஸ் வந்ததுன்னு சொன்னா காங்கிரஸ் ஒரு கம்யூனிஸ்டும் கூட இந்த பக்கம் வந்திருக்கும். ஆமா. பட் அன்னைக்கு அதை விட்டுட்டாங்க. ஈவன் அந்த பாராளுமன்ற தேர்தல் கூட்டணியின் போது கூட பாத்தீங்கன்னா முதல்ல பாமகவிடம் அவங்க வெளிப்படையாக ஆரம்பிச்சுட்டு விசிகாவுடன் திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடந்ததா நான் கேள்விப்பட்டேன். எப்படிங்க, அவங்க தான் சொல்லிட்டாருல, பாமக பாஜக இவங்க 2 பேரும் இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன். சோ நீங்க கேட்டீங்கல்ல ஏன் அதிமுக பக்கம் வரக்கூடாது அப்படின்னு, நீங்க பாஜக இருக்காங்க அதனால பாமகவும் இருக்கு. பட் இப்படியே இருந்தா என்னைக்கு வந்து அந்த எளிய மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியும்? இப்போ திருமாவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க, இங்க திமுக அதிமுக இவங்க தான் 2 பெரும் கட்சிகள், இவங்க பலமீனம் அடையாத வரை ஆட்சியில் பங்கு அப்படின்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்ப பலமீனம் அடைவார்கள்? நீங்க தான் பலமா இருக்கீங்களா? அவங்கள பலகீனப்படுத்த வேண்டும். ஒண்ணு அவங்களா வீக் ஆகணும், இல்ல நாம அவங்கள வீக் ஆக்கணும். சரியா? அப்போ அன்னைக்கு தாவேகால விஜய் அவர்கள் வந்து இது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது நீங்க தான் சொல்றீங்கல்ல எளிய மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்னு, அப்போ வந்து அவரும் வந்து கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யார் யாருன்னு காமிச்சிருக்காரு. ஒத்த கருத்துடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இங்கேருந்து ஒருத்தர் அங்க போயிட்டார்ல, அதை ஒரிஜினா நீங்களும் வந்து அங்க போயிருக்கலாம்ல. அப்பதானே வந்து பலகீனப்படுத்துறது ஆகும். அப்படி பலகீனப்படுத்தாம நீங்க பலப்படுத்தி கொண்டே இருந்தால் என்னைக்குதான் அந்த கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு லட்சியத்தை, கனவை அடைவது? வெறும் 2 எம்எல்ஏ 2 எம்பி வச்சுக்கின்னு நீங்க கட்சியை வளர்க்க முடியாது, அதிகாரத்தை பரவலாக்க முடியாது. அந்த எளிய மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்றது சின்ன சின்ன கட்சிகளுக்கும் மந்திரி பதவிகள் வந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். இன்னைக்கு காங்கிரஸ்ல எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, என்ன பவர் இருக்குது அவங்களுக்கு? அதனால தானே டெல்லி வரைக்கும் போயிட்டு குமுறிட்டு வராங்க, வானாங்க எங்களை யாரும் மதிக்கிறது கிடையாதுங்க, ஒரு சத்துணவு அந்த நியமனத்துல கூட எங்களுக்கு எந்த விதமான வாய்ஸும் கிடையாது, எந்த கான்ட்ராக்ட் எதுவும் கிடையாது, எங்களை யாருமே மதிக்கிறது இல்லை. அதனால நம்ம அங்க போனா ஜெயிப்பீங்களா இல்ல கூட்டணியில வருவீங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது தாவேகா பக்கம் போனா. இருந்தாலும் அந்த மரியாதை வேணும் அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்கவங்களே குமுறும் போது, அப்ப நம்ம வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து பலப்படுத்தி கொண்டே இருந்தால் சரி வருமா? பட் இன்னைக்கு வந்து அரசியல் அந்த மாதிரி அமைந்து விட்டது. ஏன்னா தாவேகா அது இருக்க இடமே தெரியாம இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி அது ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காங்க. இனிமே இவங்க போறதுக்கும் வாய்ப்பு இல்லை, போனாலும் சேர்த்துப்பாங்களா தெரியாது. அப்போ அவங்களுக்கு இப்ப திமுக தான் வந்து ஒரே ரியாலிட்டி, அதை தவிர போக முடியாது. இது திமுகவுக்கு தெரியாதா? அவங்க இவங்களோட எத்தனை வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, 75 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்க ஒரு கட்சி, அவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? அவங்களா இதை தூண்டி விடுறாங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்குல்ல, அப்ப சொல்லுவாங்களா மாட்டாங்களா? 2வது இருக்கவே இருக்கு அந்த ஒரே ஒரு ஸ்லோகன், பாசக உள்ள வந்துரும், முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் இதை சொல்லிக்கலாம், ஏன் சீட்டு கம்மியா இருக்குது, பாஜக உள்ள வந்துரும், இப்படியே சொல்லிட்டு போலாம். அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னும் போது போன தடவை கொடுத்த அதே அளவுக்கு சீட்டு இல்ல அதை விட கம்மியா சீட்டு, இல்லைங்க காங்கிரஸ் அதிகமா கேட்கறாங்க, இல்ல இந்த தடவை எதிர்ப்பு அதிகமா இருக்குது, அதனால நாங்க நிறைய இடத்துல நிக்கணும் அப்படின்னாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலையில வந்து மாட்டிக்கினாங்க விசிகா. பியூஷ் கோயல் அடிக்கடி வராரு சார், வந்துட்டு கூட்டணி அடுத்த கட்ட நகர்வுகள், தேமுதிக உள்ள வருவதற்கான பேச்சுகள் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிற நிலையில இப்போ ரீசெண்டா பேசியிருக்கிறதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எல்லா மற்ற கருத்துக்களை விட இது கொஞ்சம் கவனம் பெறக்கூடிய கருத்துக்களா இருக்காரு. ஏன்னா ஒரு மத்திய அமைச்சரே சொல்றார், அதுவும் அதிமுக கூட்டணியில இருந்து சொல்கிறார் அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது அந்த நீதிமன்றம் அமித் மாளவியா அப்படின்னு பிஜேபியோட ஐடி செல்ல இருக்காரு, அவர் வந்து இந்த உதயநிதி அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா, அந்த சனாதனம் அது ஒரு டெங்கு மலேரியா கொசு மாதிரி அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, இதுக்கு வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க. அந்த கருத்தை வந்து இவங்க வந்து 2 பிரிவினருக்கிடையே பிரிவினையை தூண்டுவது அப்படின்ற மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அதை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு அவர் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாரு. ஸோ அந்த தீர்ப்புல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தினமலர் பத்திரிகையில வந்து முழு அளவுல அந்த 1/2 பக்கம் முழுசா
அந்த தீர்ப்பின் சாராம்சங்களை போட்டிருந்தாங்க. அதுல வந்து அமித் மாளவியா அவர்கள் சொன்ன கருத்து திரித்து கூறப்பட்ட கருத்து கிடையாது. அமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவரு சொன்ன கருத்தை தான் இவர் பிரதிபலித்திருக்கின்றார். இப்போ இவங்க தரப்புல அதுவும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து 80% பேரை வந்து இது மாதிரி அழிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு இந்த 20% பேருக்கு எதிராக இவங்களை தூண்டி விடுகிறார் மாதிரி ஒரு வாதம் வைக்கப்பட்டது. அப்படி பார்த்தா வந்து இந்த 20%க்கு எதிராக 80 தூண்டி விடுறது அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த வாதம் ஏற்புடையதல்ல அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல இது ஹேட் ஸ்பீச் தான், வெறுப்பு பேச்சு தான் அப்படின்றத திட்டவட்டமா வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு பேசுறவர்கள் மீது நடவடிக்கை இல்ல, அதை பத்தி கருத்து சொல்றவர்கள் மீது வந்து நடவடிக்கையானும் கேட்டிருக்காங்க. இப்ப ஏற்கனவே இத பத்தின கேஸ் வந்து பல கோர்ட்டுகள்ல இது பண்ணி அந்த எஃப்ஐஆர் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு, ஞாபகம் இருக்கா? சோ அதைத்தான் வந்து அமைச்சர் அவர்கள், மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீதிமன்றமே இது வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் வந்து இந்த பதவியில தொடர்வது சரியா அப்படின்னு. இதை வந்து திமுக எடுத்துக்க மாட்டாங்க. அது தீர்ப்பு ஒண்ணும் இல்லைல்ல, இந்த கேஸ்ல இவருக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கா, வேற ஏதோ ஒரு கேஸ்ல அது வாஷ் பண்ணணும்னு சொன்ன இதுல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இப்படித்தான் வந்து சொல்லுவாங்க. ஆனா பாஜக வந்து ரொம்ப சரியா கை நவுத்துறாங்க. அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக இது மாதிரிலாம் திமுக பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன சார், அவங்க கட்சி, அவங்க குடும்பம், கழகமே குடும்பம், அவங்க யாரோ ஒன்னா சிஎம் ஆக்கிட்டு போறாங்க, இவருக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனா சப்கான்சியஸ் லெவல்ல வந்து அது பயங்கரமான எஃபெக்டை உண்டாக்கும். ராம்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. சோ அதாவது வந்து நான் அனுமதிக்க மாட்டேன், நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு அப்படின்றது எடுத்துக்கலாமா? இல்ல இதுலதான் அப்படி இல்லை. ஒரு காமன் மேனை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தம்பிக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் இப்பதான் பிள்ளையா இருக்காரு. ஒன்னும் கல்யாண வயசே வரலப்பா, வரல, உனக்கு கல்யாணம் ஆகி புள்ள இருக்குது. எல்லாருக்கும் என்ன யோசிப்போம், நம்ம பிள்ளைக்கு நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு ஏதோ ஒரு வண்டி வீடு வாங்கி கொடுக்கணும், கடைசி காலத்துல அவங்க ஏதாவது செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? பட் எத்தனை பேரால் அதை சாதிக்க முடியும் சொல்லுங்க? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு அதெல்லாம் ஒரு கனவாவே இருக்கு. எங்க அப்பா அந்த கனவு கண்டிருப்பார், நான் அந்த கனவு கண்டிருப்பேன், அட்லீஸ்ட் என் புள்ள காலத்திலேயாவது அது நடக்குதா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சோ அந்த ஒரு குறை, ஒரு ஓட்டை அப்படின்றது இங்க கோடிக்கணக்கான பேர் மனசுல அப்படியே இருக்குது. இந்த நேரத்துல அமித்ஷா அவர்கள் வந்து அவர் பிள்ளையும் வந்து சிஎம் ஆக்குறதுக்கு இது மாதிரி பண்றாங்க அப்படின்னும் போது, இவங்க மட்டும் காலங்காலமா இது மாதிரி வந்து பதவி அனுபவிச்சுட்டு போறாங்க, என் பிள்ளைய வந்து காலேஜில் சேர்த்து ஃபீஸ் கட்டுறது கூட எனக்கு வக்கு இல்லை, அந்த ஒரு ஃபீலிங் வருமா வராதா? அதுதான் நான் சொன்னேன், சைக்காலஜிக்கலா சரியான ஒரு மூவ் எடுத்திருக்கார் அமித்ஷா அப்படின்னு. இப்போ அடுத்தது இந்த கட்டம், அது பாத்தீங்களா, கோர்ட் தீர்ப்பு சொல்லிச்சு அவர் வந்து பதவியில இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு. இந்த விஷயத்த இந்த தடவை பாருங்க, பாஜக வந்து திமுகல ஸ்டாலின் அவர்களை வந்து குறி வைக்க போவதில்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து மையமா வச்சுதான் அவங்களுடைய பிரச்சாரமே இருக்க போகின்றது. ஏன்னா முதலமைச்சருக்குன்னு ஒரு இமேஜ் ஒண்ணு இருக்குதுங்க, அதை இவங்களால பெரிய அளவுல டேமேஜ் பண்ண முடியாது. அதனால அதை விட்டுருவோம். எப்பவுமே அப்பா அவரு வந்து மெயின் ஸ்ட்ரைக் பவுலர், அவர் பாலெல்லாம் கொஞ்சம் விட்டுரு, அடுத்து வராங்க பாரு போட்டு பின்னி பெடல் எடுப்போம். சோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க பாஜக. இத வந்து திமுக எப்படி கவுண்டர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்படி குறை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம், மக்கள் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இப்படியே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது இம்பாக்ட் என்ன அப்படின்றது கண்டிப்பா சைக்காலஜி அப்படின்றது, மாஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ளுக்குள்ள இருக்கும், வெளிப்படையா தெரியாது. இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகள் ஊழல் அப்படின்றது வந்து கேட்டு 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 காது பிடிச்சு போச்சு. ஆனா சில நேரங்கள்ல அந்த ஊழல் அப்படின்றது ஒரு பெரிய எஃபெக்ட கொடுக்குது. காரணம் என்னன்னா, இவங்க கற்பனை கெட்டாத அளவுல இல்ல, இவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, எனக்கு நடக்காத சில விஷயங்கள் அதெல்லாம் அங்க நடக்குது அப்படின்னும் போது, அப்ப அவனுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஈகோன்னு ஒண்ணு இருக்குது. நாங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறோம், அவன் மட்டும் இவ்வளவு பண்ணிருக்கிறாரா அப்படின்னு ஒரு எரிச்சல் வருது பாருங்க. அது வந்து வெளில சொல்ல முடியாது, ஆனா உள்ளுக்குள்ள வேலை செஞ்சு அந்த எலெக்ஷன் அன்னைக்கு இந்த விரல் வேலையை காமிச்சிடும். இப்போ
இப்போ இவ்வளவு சொல்றீங்களே சார், உண்மை உள்ளபடியே வந்து பாஜக திமுக எதிரிகள் தான் அப்படின்றதே கொஸ்டின் மார்க்கா போடுறாங்களே. ஏன் அப்படின்னா பராசக்தி படக்குழு வந்து எல்முருகன் ஐயாவினுடைய பொங்கல் விழாவில் போய் கலந்துக்கிறாங்க, பிரதமர் மோடி கலந்துக்கிறாரு, ஏன் அதுல தமிழ்நாட்டில இருந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறதுக்கான தகுதியான நபர்கள் வேற ஆட்களே இல்லையா, பராசக்தி படக்குழு தான் போய் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வைக்கிறாங்க. கூடவே பராசக்திக்கு என்ன பிரச்சனை நடந்தது, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எப்படியான நட்பு அப்படிங்கிறதும் கீரியும் பாம்பா இருக்காங்கன்ற பல பிரச்சனைகள் இருந்தாலும் இவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்களே அப்படின்ற ஒரு பார்வை, இது எப்படி எடுத்துக்கிறது? உள்ளபடியே இவங்க சண்டை போடல அப்படிங்கிறதுக்கான வாதமா இருக்கே. சரி, இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிட்டா. பராசக்தி இது வந்து அந்த இந்திய திணிப்பு, இந்திய எதிர்ப்பு அப்படின்றத வச்சு எடுத்த படம். அண்ட் இன்னைக்கும் வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கு பெரிய ஆயுதமா திமுக நம்பி இருக்கின்றது அந்த இந்திய எதிர்ப்பு. இவங்கெல்லாம் வந்து மும்மொழி கொள்கையை திணிக்கின்றார்கள் அப்படின்னு இவ்வளோலாம் பண்ணிட்டு இந்த பராசக்தி குழு எதுக்கு வந்து மோடி வைக்கிற பொங்கலுக்கு போனோம்? அவங்களுக்குள்ள வந்து ரகசிய உறவா அப்படின்றத விடுங்க, இப்படி சொல்லலாம்ல. நான் பராசக்தி குழு வந்து ஏன் போகணும் அப்படிங்கிறது இருங்க பராசக்தி குழு அங்க சரண்டர் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆமா சார், இதுல என்ன இருக்கு, 4 சிவத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும். நீங்க என்ன வேணா சொல்லிக்கீங்க, காலில் விழுந்துதான் லைசன்ஸ் சிபிஎஃப்சி சர்டிபிகேட் வாங்கினாங்கன்னு சொல்லுங்க, அது உண்மையா கூட இருக்கட்டும். இல்ல சிபிஎஃப்சி சர்டிபிகேட்டுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்தா நீங்க வந்து எங்க பொங்கல்ல கலந்துக்கணும் அப்படின்வாங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்ப நீங்க வந்து நீக்கிறது என்ன நீக்கிறீங்க சார், வெட்டிங்க சார், அது ஒன்றும் பிரச்சனை சார், வெட்டிங்க சார், எனக்கு சர்டிபிகேட் மட்டும் கொடுங்க சார் அப்படி கூட சொல்லிருக்கலாம், இருக்கட்டும். ஆனா வாங்கிட்டாங்கல்ல. படம் ஓடிச்சா சார்? அதெல்லாம் யாருக்கு சார் வேணும்? இல்ல, ஏன்னா இந்த மாதிரி தீவிரமா இதை விட வாங்கிட்டாங்கிறத விட பாஜக சிபிஎஃப்சி கொடுத்துருச்சு, பராசக்தி ஜனநாயகனுக்கு கொடுக்கல, அதை வச்சு நான் பேசியிருக்காரு சார். பராசக்தியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரு சார் என்ன அரசியல் ஆளுமையோட பேசியிருக்காரு அவரு. அப்படியா? இந்த மெர்சல் படத்துக்கு வந்து தமிழகத்துல பாஜக தரப்புல இருந்து எவ்வளவு எதிர்ப்பு வந்தது தெரியும் இல்லையா? அப்ப மட்டும் சிபிஎஃப்சில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தது யாரு? காங்கிரஸ் இருந்தது, பாஜக தானே இருந்தது. அப்பவும் அதே பாஜக சென்சார் போர்டுன்னு தானே சொல்லணும். ஆமா, அவங்களே எப்படி நமக்கு ஆப்ப வச்சுக்கினாங்களா? அவங்க ஒரு காரணம் இல்லாம எதையும் பண்ண முடியாது இல்ல சார். இப்ப அது மாதிரி தானே போய் ஜனநாயகன் மாட்டி நிக்குது, கோர்ட்டுக்கு பதில் சொல்லும்ல நீங்க. அப்போ ஜனநாயகன்ல ஏதோ சிக்கல் இருக்குது, அதனால தான் வரலன்றதை நீங்களே. ஜனநாயகன்ல சிக்கல் இல்ல, நீங்க சிக்கல் பண்றீங்க. நாங்க கோர்ட்ல போய் சொல்றோம் பாருங்க, இவங்க தான் சிக்கல் பண்றாங்க, ஒண்ணுமே சிக்கல் இல்லன்றோம் அப்படின்றாங்க. அப்ப வந்து கோர்ட்ல வந்து இவங்க சொன்னா அப்படியே கேட்டுருவாங்க, மத்திய அரசாங்கம் சொன்னா அப்படியே கேட்டு இருக்காங்கல்ல. தனி நீதிபதி என்ன சொன்னாரு? அதுக்கு மேல போனாங்கல்ல, அதுக்கு என்ன சொன்னாங்க? இருக்குல்ல எல்லாம், புரியுதுங்களா? ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு படத்தை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க, ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா சப்ஸ்டன்ஸ் இல்லாம யாரும் பண்ண மாட்டாங்க ராம்ஸ். ஏன்னா நாளைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஆகி போச்சுன்னா அசிங்கமாயிரும் அரசு தரப்புல. ஒரு தனிநபர் தரப்புல நான் என்ன ஒண்ணா போலாம், அது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாம இல்ல வந்து தகவல்களை மறைச்சி கோர்ட்டுக்கு போறதுனா கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா வார்னிங் கொடுப்பாங்க, இல்ல சம்டைம்ஸ் பெனால்டி போடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கு. பட் அரசு தரப்புல இருந்து இப்படி போனாங்கன்னு சொன்னா அது வந்து அசிங்கமாயிரும். அதனால ஏதோ இல்லாம அங்க நடக்க போறது கிடையாது. ஸோ ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த படத்துல அவங்க ஏதோ பிரச்சனையா எடுத்து வச்சுக்கிறாங்க, அதனாலதான் அதை இழுத்து வச்சு நிக்குது. அடுத்தது பராசக்தி அப்படின்னா இது வந்து இந்த குழு சரணடைந்து விட்டதா இல்ல அவங்க வந்து இவங்களை கூப்பிட்டாங்களா? நீங்க சொன்னது கரெக்ட், இதை எல்லாரும் போயிட முடியுமா அப்படின்னு. ஆனா இந்த கேள்வி இங்க பார்த்து நீங்க கேட்கணும். எனக்கு இந்தி திணிப்பு, இந்திய எதிர்ப்பு, பாஜக அவங்கதான் இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தானே இந்த படம் எடுத்தீங்க, அவங்க போயிட்டு அங்க போய் பொங்கல் பொங்கிட்டு வராங்களே அப்படின்னு இங்க யாராவது கேட்டு பதில் வந்ததுன்னா நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் ராம்ஸ். சார் திமுக அப்படிதான் சார் பண்ணோம், பொது வெளியில நாங்க சண்டை போடுவோம், அப்புறமா போய் டெல்லியில போயிட்டு நாங்க காலில் விழுந்துருவோம், இது இருந்துட்டு போகுது. ஆனா கடைசியில ஜெயிக்கிறாரு, இங்க இருக்கிற நேரட்டிவ் வின் ஆகுதா இல்லையா, பாசிச பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்ற கருத்து வலுவாகுதா இல்லையா? ஜெயிக்கிறது யாரு? திமுக தானே. நீங்க சொல்றீங்க தாவேகா கூட அதான் சொல்லி நிக்கிறாரு, வந்து பாசிச அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு, புரியுதுங்களா? அது அப்போ நீங்க என்ன பண்ணணும், இவங்க வந்து இங்க பாசிச பாஜக, இந்து திணிப்பு பாஜக அப்படின்னு சொன்னா உடனே பராசக்தி குழு அங்க போயிட்டு பொங்கல் சாப்பிட்டு வந்தாங்கல்ல, அந்த வீடியோ நீங்க எடுத்து போடுங்க. நீங்க எதுக்குடா அங்க போயிட்டு பாசிச பொங்கல் சாப்பிட்டு வந்தீங்க? மத்திய இணையமைச்சர் ஒரு பொங்கல் தமிழர் திருநாள் விழாவுக்காக கூப்பிடுறாரு, ஒரு தமிழர் கூப்பிடுறாரு, பாருங்க அதுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னா அது வேற மாதிரி அரசியல் ஆகும். இது திராவிட திருநாள், திராவிட பொங்கல், அதெல்லாம் தமிழர்னதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து நாங்க இந்த 4 மாநிலத்துக்கும் சேர்த்த பொங்கல் ஆகிவிட்டோம், திராவிட பொங்கல் ஆகிவிட்டோம். சரியா? அதனால சரி அவங்க கூப்பிட்டா நீங்க ஏன் போறீங்க? கேளுங்க திருப்பி.
அவங்க பாசிசம்னு சொன்னா நீங்க உடனே இந்த பொங்கலை எடுத்து நீட்டுங்க, அந்த போட்டோ எடுத்து நீட்டுங்க. நீங்க எதுக்கு இந்த பாசிச பொங்கல்ல வந்து கலந்துக்கினீங்க? ஓ கரெக்ட், அவங்க திராவிட பொங்கல், ஆனா நீங்க கலந்துகிட்டது பாசிச பொங்கல்ல. நீங்க கேளுங்க. நீங்க ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு இந்தி திணிப்பு அப்படின்னு சொன்னா அந்த பராசக்தி படம் எடுத்து போட்டு அந்த மொத்த கும்பலும் இங்க வந்து உட்காந்துக்கிச்சே. இதுக்கு என்ன நாளைக்கு வந்து அவங்க கேட்டாங்கன்னா, சரி ரைட்டு, எங்களை வந்து இந்தி திணிப்பு, நாங்க தான் வந்து மும்மொழி கொள்கையை திணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு உங்க மொத்த கும்பலும் வந்து எங்க பொங்கல்ல வந்து கலந்துக்கினீங்களே, அப்புறம் எங்களை பார்த்து நீங்க இது மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க திருப்பி கேட்கணும். அவங்க மட்டுமே கேட்டு இருந்தாலும் சரியான கவுண்டர் கொடுக்கணுங்க நீங்க. சார், முதலமைச்சர் யாரையாவது கூப்பிட்டா யாராவது வரலன்னு சொல்லுவாங்களா சார் பொங்கலுக்கு? எதிர்கட்சியா வேற அதிமுகலையோ இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பிரதிநிதிகளையோ இல்ல அவர்கள் சார்புடைய நபர்களையோ முதலமைச்சர் பொங்கல் விழாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பொங்கல் விழாவுக்கு கூப்பிடுறாரு, வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஒரு மரியாதை நிமித்தமா போய் கலந்துக்குவாங்க. அதனால உடனே பார்த்தீர்களா திராவிட மாடலில் கலந்து கொண்ட அப்படின்ற மாதிரி போடுவீங்களா? சரி, நான் சொல்லிட்டேன். எத்தனையோ பெரிய நிகழ்வுகள்ல முதலமைச்சர் உள்ளிட்ட பல பேர் கலந்து கொள்ளாதெல்லாம் நடந்திருக்கு. தெலுங்கானா நடந்திருக்கு, தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. ஜனாதிபதி அவர்கள் வரும்போது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதனால அவங்க கூப்பிட்டா போகாம இருப்பாங்களா அப்படின்லாம் சொல்லாதீங்க. போகாம இருந்ததெல்லாம் நிறைய இருக்குது. வரலாறு முக்கியம் அமைச்சரே. ஆனா பாருங்க, தேநீர் விருந்துக்கு விசிகா போகல, ஆளுநரோட தேநீர் விருந்துக்கு இவங்க போறாங்க. ஆனா அவங்க போகல, கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க போகல. போயிருந்தா அது வேற மாதிரி ஆயிரும். எங்க அண்ணன் திரும்ப நான் போவேன், நீ போலாமா அப்படின்ற மாதிரி. அண்ணன் திரும்ப அவர்கள் வந்து சுயமரியாதை மிக்கவர். அப்ப இவங்களுக்கு இல்லையான்லாம் என்ன கேட்காதீங்க. அடுத்த பாயிண்ட், இவர் இருக்குன்னு சொன்னா உடனே அவங்களுக்கு இல்லன்னு அர்த்தமா? அல்ல, அப்படி இல்ல, அவ்வளவுதான். இங்க இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு, அவ்வளவுதான். அங்க இருக்கா இல்லையா அது நான் சொல்ல மாட்டேன் சார். கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருப்பதாகவும் திமுக அதை கண்டு கழக்கமனம் இருந்ததுக்காகவும் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நிறுவனங்களை வச்சு தனித்தனிமான முறையில கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்களாமா. ஒரு 50 இடத்துல திமுக தலைகள் தண்ணி குடிச்சாலும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சில ஆர்டிகல், சில நாளிதழ்கள்ல ஆர்டிகலாவே வந்திருக்குது. இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் என்ன? அதாவது 2021 தேர்தலையே வந்து 60க்கு மேற்பட்ட தொகுதிகள்ல திமுகவில் ஜெயிக்க முடியல. அண்டு காங்கிரஸ் தான் ஒத்துரு அப்படின்னு நினைக்கிறேன். திமுக வந்து எத்தனை தொகுதிகளில் அந்த 500க்குள்ள 1000க்குள்ள 10,000க்குள்ள அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி ஃபிளிப் ஃப்ளாப். கொஞ்சம் வேற ஏதாவது நடந்திருந்ததுன்னு சொன்னா, ஏன் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் காட்பாடி தொகுதியிலேயே வந்து இல்லையா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் தொகுதியே தொங்கல்ல தான் நிக்குது. அதனால ஆனா அங்க ஒரு ஆச்சரியம் பாருங்க. காட்பாடி தொகுதியில வந்து அமமுக அவங்க வந்து அதிமுகவோட சேர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா அப்படிதான் தோணுது. ஆனா அது கிடையாது. ஏன்னா அந்த அமமுக கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டு என்னவோ வாங்கியிருந்தாங்க அந்த தொகுதியில. அந்த ஓட்டெல்லாம் அமமுக வாக்கு கிடையாது ராம்ஸ், திமுக எதிர்ப்பு வாக்கு, திமுக வாக்கு. ஓகே ஓகே, அண்ணன் துரைமுருகனுக்கு எதிரான வாக்கு. அருமை. அவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குங்கிறத அவங்க திமுகல இருக்கவங்க, பொதுமக்கள் இல்ல. அவங்க வந்து அதிமுக போட்டா அதிமுக ஜெயிச்சிரும், அதுவும் எங்களுக்கு இஷ்டம் இல்ல, அதனால இங்க போடுறோம். அதுதான் நான் பாக்குறது. ஏன்னா அங்க போயிட்டு அமமுகக்கு என்ன செல்வாக்கு இருக்கு சொல்லுங்க. ஆனா அங்க ஒரு ஓட்டு வாங்கினார். சோ மனநிலையை பிரதிபலிக்குது. ஏன்னா அண்ணனே சொன்னார்ல, எலெக்ஷன் வரைக்கும் சும்மா இருங்க, போட்டு குத்துறாதீங்க ஐடி கிட்ட, சொன்னாரா இல்லையா? சோ அதான் நான் பாக்குறேன். அது சோ இது 50 தொகுதிகள் அப்படின்னா 50 தானே. இது மீதி எல்லாம் எப்படி அப்படியே ஜெயிச்சிருவாங்களா? அப்ப கவலையப்பட வேணாமா? எங்க 50 தானேங்க, மீதி 184 அதுல ஜெயிக்க போறோம் அப்படின்னு இருக்க வேண்டியது. சார், இப்ப 234 50 திமுக போட்டியிட தொகுதிகள்ல 50 இல்ல பொதுவா செலக்ட் பண்ணி ரேண்டமா அப்படின்றது பல குழப்பங்கள். ஏன்னா இந்த குழப்பங்களுக்கு தான் தெரியும். வந்த செய்தியை வச்சு நம்ம பேசுவோம். பாருங்க, அதிமுக பாஜக இப்ப வந்து அமமுகவும் இணைந்து விட்டது. இவங்க இத்தோட நிறுத்திக்கிட்டு ரைட், இனிமே வந்து நம்ம இறங்கி அடிக்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்னு அந்த தேர்தல் பிரச்சாரங்களாகட்டும் இல்ல திருமுனை கூட்டங்களாகட்டும் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு சரியான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 2018 21 வரைக்கும் திமுக என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத அந்த வரலாற்றை பார்த்தாலே போதும். பழைய பேப்பர் கடையில இருந்து பேப்பர் எடுத்துன்னு வந்து இல்ல லைப்ரரிக்கு போயிட்டு இல்ல டிஜிட்டல்ல கூட இருக்குது. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்றத பண்ணாலே போதும். ஏன்னா இந்த பக்கம் அந்த பீக்கிங் அட் த ரைட் டைம்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்ல, அந்த மாதிரி இது யாருமே வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு இது பண்ணி நேரத்துல இன்ஃபேக்ட் இதுல வந்து தாவேகாக்கு நன்றி சொல்லணும் அதிமுக. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் போனார் இல்லையா, இன்னும் சில பேர் கூட போகலாம் அப்படின்ற ஒரு வேற ஞாபகப்படுத்திட்டு பாவம் ஒரே மனக்குழப்பத்துல இருக்காரு, விடுங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. இப்போ செங்கோட்டையனை பார்த்த பிறகு
என்னமா வச்சுக்கிறோம் மதியம் அப்படின்ற மாதிரி. இல்ல செங்கோட்டையன் அவர்களை பார்த்த பிறகு தாவேகா தலைவரை பார்க்காத பிறகு, ஏன்னா அவர் ஒன்றும் பார்க்கவே முடியாது இல்ல, ரெண்டுத்தையும் ஒருத்தரை பார்த்துட்டு மெர்சல் ஆயிட்டாங்க, ஒருத்தரை பார்க்காம மெர்சல் ஆயிட்டாங்க. அதனால இனிமே அதிமுகல இருந்தோ மற்ற கட்சிகள்ல இருந்தோ அந்த பக்கம் போறதுன்றது சான்ஸே கிடையாது. சோ இப்போ தாவேகான்றது ஒண்ணு பெரிய அளவுல ஒரு த்ரெட் கிடையாது. இப்போ அவங்களுடைய அந்த ஓட்டெல்லாம் வந்து திமுக கிட்ட இருந்து தான் அவங்க வந்து ஓட் பேங்க் எடுக்க போறாங்க. நியூட்ரல் ஓட்டர்ஸை வந்து பெருசா அவங்களால கவர முடியாது. இதுதான் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இருக்கிற நாள்ல அடிச்சு ஆடணும். ஆனா அதையும் நாங்க ஆடாம பாயிண்ட் வரட்டும் ஐம் சாரி டக்வர்த் லூயிஸ்ல தான் போய் நிற்கும். இப்போ கூட்டணி பலமாகிறது அப்படிங்கறத நீங்க ஒப்புக்கிறீங்க. ஆனா கூட்டணியுடைய தலைமையினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இன்னும் வேகம் வேணும் அப்படிங்கிற கருத்தை உங்களுக்கு நிச்சயமா வேணுங்க. கடைசி 4 ஓவர் இருக்கும்போது இப்ப கூட அடிச்சு ஆடாம உட்காந்து நீங்க டொக்கு வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் கேட்க மாட்டாங்களா இல்லையா? கிரவுண்ட்ல இருக்கவங்களே வாட்டர் பாட்டில் தூக்கி அடிப்பாங்க. 4 ஓவர் தான் இருக்குது, இன்னும் வந்து 118 ரன் அடிக்கணும், நீங்க என்ன இது மாதிரி பண்ணி நிக்கிறீங்களா கேட்பாங்களா மாட்டாங்களா? அதான் நானும் சொல்றேன். சார் இப்போ ஓபிஎஸ் டீம்ல இருந்த அவருக்கு பலமாக இருந்தவர்கள் அப்படின்றவங்க எல்லாமே வந்து டைல்யூட் ஆகி டிஎம்கே போகும்போது அதுவே ரூட் கிளியர் இல்லை சார். ஏடிஎம்கே பக்காவா ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கு. இதுல நீங்க அடிச்சு ஆடணும் அப்படின்றப்ப சொன்னீங்க அப்படின்னா என்ன பிரச்சாரங்கள், இன்னும் பேச்சாளர்கள் டிபேட்ல பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றீங்களா இல்ல வேற என்ன மாதிரி பாயிண்ட்? முதல்ல இந்த ஓபிஎஸ் டீம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. டீம் அப்படின்னா 11 பேர் வேணும். ஒருத்தர் 2 பேரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து டீம் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன் சார். இன்னமும் வெள்ளமண்டி நடராஜன் அவரு கூட தான் இருக்காரு, பெரிய யானை. நீங்க வேற யானைக்கு வேணா வெள்ளம் கொடுங்க, நீங்க சும்மா டீம் அப்படின்னு சொல்லிக்கின்னு அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அடுத்தது இது எதிர்கட்சி அப்படின்னு சொன்னா நாங்க தான் அடுத்த ஆளுங்கட்சியா வரணும் அப்படின்னு சொன்னா வெறும் ட்வீட் போடுறது இது மட்டுமே வந்து வேலை கிடையாது, புரியுதுங்களா? அங்கங்க இந்நேரத்துக்கு தெருமுனை கூட்டம் ஆரம்பிச்சிருக்கணும். அந்த பூத்து கமிட்டி மெம்பர் அது மாதிரி ஒன்றியம், கிளை கழகம், வட்டம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அவங்க பகுதியில் இருக்க மக்களை போய் சந்திக்கணும், பேசணும். அந்த ஓட்டு சீட்டு எல்லாம் இதுவா இருக்கா, அவங்க பேர் இருக்குதா, எஸ்ஐஆர் அதான் டைம் வேற இது பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணணும். திமுக சுகுரா பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க? அட்லீஸ்ட் இனிமேலாவது பண்ணணும். அந்த மெஷினரியை அந்த மெஷினரியை ஆக்டிவேட் பண்ணணும். அது அப்படியே லெத்தார்ஜிக்கா இருந்திருக்கு, அதை வந்து தட்டி எழுப்பி முடுக்கி விடணும். அது மட்டும் தான் வந்து வெற்றிக்கு வழியாக இருக்கும். அமமுக என்டிஏக்குள்ள வந்துட்டாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர்னு சொல்லி வேற ஏதோ வார்த்தைகள்ல சொன்னவர் இன்னைக்கு அவரே விடுங்கப்பா அரசியல் அப்படின்ற மாதிரினா எங்க பங்காளி சண்டை அப்படின்ற மாதிரியான ஒரு சரியான புரிதல் இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் கூட வரவேற்று அவரையும் பேசியிருக்காரு. ஸோ இப்போ அண்ணாமலை தான் இதுக்கு பின்னாடி இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள்லாம் வந்தது. இப்போ அவருமே ஒரு ஒரு மொத்தமா ஒரு சரியாகக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது எடுத்துக்கலாமா சார்? அண்ணாமலை அவர்களும் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா என்டிஏ கூட்டணி வெற்றி அப்படிங்கிறது உறுதின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அதாவது வெற்றி பெறுவதற்கு எல்லாரும் இணைந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிடிவி அவர்கள் ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் இந்த கூட்டணிக்கு அப்படின்னு. ஏன்னா பிரச்சாரம் செய்வதிலாகட்டும் இல்ல மக்களை ஈர்ப்பதிலாகட்டும் எல்லாத்துக்கும் மேல அந்த பாடி லைன் பவுலிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கேள்விகளை சரமாரியா அடிச்சு அவுட் ஆஃப் த பார்க் அனுப்புறதுலாகட்டும் டிடிவி வந்து பயங்கரமான ஆள். அவர் ரொம்ப கூலா அப்படி கேப்டன் கூல் மாதிரி அடிச்சு தூக்கி போட்டு போயின்னே இருப்பார். அண்ட் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் இது வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் தான் வந்து ஒரு கூட்டணி வெற்றிக்கான வழி. இதுல நீங்க சொன்னீங்க அவர் என்னென்னவோ பேசினார் அப்படின்னு. அந்த முதல் சந்திப்புல கூட நிருபர்கள் கேட்டாங்க, நீங்க வந்து என்டிஏவின் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு சொன்னாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா, தெரிஞ்சுனே கேட்குறீங்களா அப்படின்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அன்னைக்கு அவரை பற்றி பேசுனது, இவரை பற்றி பேசுனது, இதெல்லாம் வைகோன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அவர் என்னென்னலாம் பேசினார் தெரியுமா? இவ்வளோ ஏங்க அந்த ரிமோட்டை தூக்கி போட்டு வச்சாரு ஒருத்தர், அவர் என்னெல்லாம் பேசினார் தெரியுமா? அந்த கதவுல அவரே போட்டாரு. அவங்களெல்லாம் வச்சுக்கின்னு நீங்க இவரை கேட்குறீங்களா? இந்த வைகோ அவர்கள் மீது என்னென்னலாம் நடந்தது, அவரு என்னென்னலாம் பேசினாரு உலகத்துக்கே தெரியும். எத்தனை பேர் தீக்குளிச்சாங்க சார். அதை விடுங்க, இவர் கலைஞர் அவர்களை பத்தி என்ன பேசினாரு, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பத்தி என்னெல்லாம் பேசினாரு, காணொலிகள்லாம் வருது. அப்புறம் அப்படி இருந்துச்சு. நீங்க அவங்கள பார்த்து சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா? அரசியல் இதான் சகஜம் தாங்க. இவ்வளவு ஏன் நம்ம நாசா ஒருத்தர் இருக்காரு, துப்பினா தொடச்சு போம் புகழ். ஆமா, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், அந்த டயலாக மாத்தவே மாட்டாரு, கட்சி பேரை மட்டும் மாத்தி போடுவாரு அவரு. சார் அப்படியே டெம்ப்ளேட் அதே மாதிரியே இருந்தது. அவ்வளவுதான், புதுசாலாம் ஒண்ணும் கிடையாது தம்பி. நீ கொடுக்குற காசு இல்ல, நீ கொடுக்குற ஆதரவுக்கு நான் இவ்வளவு எல்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ எனக்கு தெரியாது. காசு கொடுத்தாங்களான்னு தெரியாது, இன்னொரு கார் கொடுத்தாங்க, ஆனா அதை கூட புடிங்கினாங்க. ஆனா இன்னும் சொன்னார், 4 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டான் அவன்.
இவருக்கு ஒன்றும் கொடுக்கல போல இருக்கு. இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு. அது கன் ஃபார் ஹயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தாவேகால போயிட்டு அவர் வந்து அன்னைக்கு கேட்குறாங்க, அண்ணா அவர்களுக்கும் இவர்களும் இது பண்ண முடியுமானா அந்த ஒரு இதை கையில் எடுக்கிறார் அப்படின்லாம் வேற முட்டு குத்துனுக்கிறாரு. ஸோ இப்போ தாவேகால வந்து இந்த மாதிரி மற்ற கட்சியில கட்சி கட்டினது, இந்த மாதிரி ஈயம் பித்தலை இது போனது அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவாரு. அந்த மாதிரி எல்லாத்தையும் உட்கார வச்சுன்னு அவங்க வேலை பார்த்துன்னு இருக்கிறாங்க. அது வேலைக்கு ஆகாது. ஸோ இதுதான் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா தாவேகா வந்து மறுபடியும் சொல்றேன், திமுகவின் ஓட்டு வங்கி ஆட்டையை போட போறாங்க. அப்ப அந்த நியூட்ரல் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ண வேண்டியது ஆல்ரெடி தே ஹேவ் காட் அ சாலிட் ஓட் பேங்க். அதிமுக இப்ப இருக்க பாஜக இதை வந்து அடிஷன் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கணும். அந்த நியூட்ரல் வாக்காளர்களை கவர வேண்டும். இதை வந்து ஒழுங்கா செஞ்சாலே போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. அண்ட் எல்லாத்துக்கும் மேல அந்த கடைசி நேரத்துல பதட்டத்துல விக்கெட்டை பறி கொடுக்கறதுக்குன்னே திமுக இருக்காங்க. அதோட உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. தேமுதிக வைக்கிற டிமாண்ட் ஓகேவா, எங்க வருவாங்க, நல்ல சீட்டா எடுத்து கொடுங்கன்ற மாதிரி வராட்டி நாங்க விட்டு தெலுங்க. இதுதான் நான் முதல்லயே சொன்னேன் சார். வந்தாச்சு அமமுக ஒரு செட்டில் ஆயாச்சு, அத்தோட விட்டுருங்க, வேலையை பாருங்க அப்படின்னு. வரீங்களா வாங்க, வரலையா ரைட்டு, அதோட நிறுத்திக்காங்க. இணையமைச்சர் பதவியெல்லாம் கேட்கறதா தகவல்லாம் வருது சார். துணை பிரதமரே கேட்டு போ, அண்ணங்கிட்ட தானே கேட்கிறேன், கறிக்கஞ்சிக்கு காசு வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அமமுக தனியா நின்றிருந்தாலாவது ஒரு 70 சீட்டு கூட குத்துருப்பாங்க, நின்றுருக்கலாம். இப்ப அவங்களும் என்டிஏல வந்துட்டாங்க. என்ன கேட்க போறீங்க நீங்க? கேட்டுக்கலாம், ஆனா தாவேகால போய் கேட்டு பாருங்க. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.